வாசிக்க கேட்போம். 29:13 ஒரு விசை வாசிக்க கேட்போம். இந்த ஜனங்கள் உங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கணும். மனுஷனுக்கு பயப்பட. ஊழியக்காரன் சொல்லுகிறது அவனுக்கு தலையில் விழுந்த கடமை. ஆமென், ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டியது உங்கள் கடமை. ஆண்டவருடைய பந்தியில், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய திருச்சபை ஒழுங்கில் நடக்க வேண்டியது உங்கள் தலைக்கு மேலே விழுந்த கடமை. அது ஆண்டவருடைய கற்பனை, மனுஷனுடைய கற்பனைன்னு நினச்சி பயந்து, மனுஷனுக்கு பயந்து நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாகவே இருதயம் ஆண்டவரை விட்டு தூர விலகி இருக்கும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய நம்ம இருதயம் ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக இருந்துட்டு நம்ம துதிப்போம், நம்ம பாடுவோம், ஜெபிப்போம், ஆராதனை செய்வோம், அந்நிய பாஷை பேசுவோம், வெளிப்பாடை பெற்றுக்கொள்வோம். இதெல்லாம் செய்துட்டு என்ன செய்வோம்? நம்ம இருதயம் தூரமாக இருக்கும். ஆனாலும் நம்ம சொல்லிக்கொள்வோம், நான் ஆண்டவருடைய அரவணைப்பில், ஆண்டவருடைய பாதுகாப்பில், ஆண்டவருடைய அன்பில் இருக்கிறேன் என்று நம்ம இருதயத்தில் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தை காண முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய அன்பை காண முடியாதபடிக்கு நாம் விழுந்து போவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இப்படி இருக்க வாசிக்க கேட்போம். எரேமியா 4வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவரோடு அரவணைப்பாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய இருதயம் எங்கே இருக்கு? தேவனை விட்டு தூரம் இருக்கு. நான் பாடுறேன், நான் துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் எல்லாவித அதாவது பிரசங்கம் பண்ணுறேன், நான் வொர்ஷிப் பண்ணுறேன், நான் எல்லாவித காரியங்களையும் செய்கிறேன். ஆனால் என்னுடைய இருதயம் எங்கே இருக்கு? தேவனை விட்டு தூரமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க விசுவாசிகளாக இருந்தால் ஆண்டவரை துதிக்கிறோம், செபிக்கிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம், எல்லாம் செய்துட்டு இருதயம் எங்கே இருக்குது? தேவனை விட்டு தூரமாக இருக்கு. ஆமென். மனுஷனுடைய கற்பனைக்கு பயந்து இருக்கிறது போல இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியும். இப்படியெல்லாம் இருந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தேவனுடைய அரணுக்குள் இருக்கிறேன், தேவனுடைய கோட்டைக்குள் இருக்கிறேன், நான் இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறேன், நான் ஜெபிக்கிற பிள்ளையா, நான் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இருதயம் எங்கே போயிருக்கிறது? தூரம் போயிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம். நம்ம இதுக்கு முன்ன வாசித்த வசனம் தான், தெரிஞ்ச வசனங்கள் தான் இது. 4வது அதிகாரம் 1-4 வரை வாசி. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால், கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிற இடத்துல இருக்கிறோம், ஜெபிக்கிற இதில் எல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆண்டவரை பாடுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், எல்லாம் செய்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? தூரம் இருக்கு. ஏன்னா நம்ம பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்கும். நான் அடிக்கடி எனக்கு ஒரு சாட்சி நடந்த சொல்லுவேன் தெரியுமா? கடையை பூட்டிட்டு வர்றது. யாருக்கெல்லாம் தெரியாது? தெரியாதவங்களுக்கு இருந்தால் ஒன்று சொல்கிறேன். தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுங்களா? தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன அதை பரீட்சை பார்த்தது. ஆமென். நான் என் வீட்டுக்காரிகிட்ட சொல்லிட்டு வரேன், பாஸ்டர்மேட்ட, ஒருவேளை யாராவது திறந்து ஏதாவது எடுத்திருந்தா வெளியில் செல்லக்கூடாது. எனக்கு ஆண்டவர் பேசுனது தீர்ச்சமாக தெரியுது, ஏதோ ஒரு சம்திங்கிறான். அப்போ நான் நினச்சது என்னென்னா, ஏதாவது ஊழியக்காரங்க பசியோட வேதனையோட இருக்கும், ஆண்டவர் வழி சொல்லி விடுவார், போ, கதவு திறந்து கிடக்கும், உள்ளே போய் உன் அவசியத்துக்கு இதை எடுத்துக்கா என்று சொல்லி விடுவார். இவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இதை நம்ம திருடி போட்டாங்கன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லப்படாது என்று வர அம்மாட்ட பேசிகிட்டே வரேன். மறுநாள் காலையில் நான் நினைச்சிட்டேன், எழும்புறேன், கடை திறந்து கிடக்கு தெரியுமா, 2-3 சத்தம் எல்லாம் கேட்டுது. ஆமே, ஐயோ அப்படியா,
என்ன ஆண்டவரே விழிச்சோம்ப சொல்றாரு, ஒரு வசனம் இருக்கு இல்லையா, எங்கே உன் பொக்கிஷமோ அங்கே உன் இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரீட்சைகள் நமக்கு அப்பப்ப நடக்கும். அதில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அடிக்கடி நடக்கும். ஆமென். அடிக்கடி நடக்கும். விசுவாச பிள்ளைகளுக்கும் நடக்கும். ஆமென். இல்லை இருதயத்தை தூர வச்சுட்டு பார்ப்போம், நடக்காது. ஆமென். அதான் யோபுல சொல்லியிருக்கு. யோபுல வாசிக்கிற என்னன்னு, துன்மார்க்கர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார்கள் இருப்பானேன். எத்தனாவது வசனம்? யோபு 21:7 வாசிக்கா. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். இதற்கு அர்த்தத்தை காண்போம்னா 73வது சங்கீதம் 1-23 28 பாருங்க பார்ப்போம். சங்கீதம் 73 28 1-28 வரை வீடில் போய் வாசிங்க. அதில் அழகா நான் ஒரு நாள் பிரசங்கம் தருவேன். பாருங்கள், 4வது அதிகாரம் 1வது வசனத்தில், இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் போனதுல இருந்து மனம் திரும்பி இயேசு கிட்ட வரணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. மனம் திரும்ப மனதா. உண்மையா சொல்றேன், மனம் திரும்புவதற்கு உனக்கு மனம் இருந்தா ஆண்டவர்கிட்ட திரும்பு. ஆமேன், ஆமேன். நேற்றைய தினத்தில் இதுக்கு தான் நிறைய கொஸ்டின்களை கேட்டு வந்தேன். எத்தனையோ காரியங்களில் நம்ம கை ஒய்த்த அருகதையற்றவர்களாக இருந்தோம். கையை உயர்த்தி ஆம் என்று சொல்ல அருகதை இல்லாதவர்களாக இருந்தோம். அப்போ நம்ம இருதயம் எங்கே இருக்கு? தேவனை விட்டு தூரம் இருக்கு. ஆமே. அதை விட்டுட்டு வரக்கு தான் கர்த்தர் அழைக்கிறார். ஆமே. மனம் திரும்பி என்னிடத்தில் வருவதற்கு மனதா இருந்தால் மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நம்ம ஒரு நாள் ஒரு செய்தி கொடுத்தோம், நீ இனி அலைந்து திரிவதில்லை தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்தோம் இல்லையோ? கொடுத்த எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமே. இந்த வசனத்தை வாசித்து அங்கே வச்சுன்னு சொன்னேன், திருச்செந்தூரில் வச்சு சொன்னேன். தெரிஞ்சது தான், நம்ம கேட்டது தான். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார் ஆண்டவர். இந்த 29:13 ஏசாயா 29:13 ஒரு நாள் ஃபுல்லாக நம்மோடு பேசி நம்மளோட குற்றங்களை உணர வைத்து, நம்முடைய தீமைகளை உணர வைத்து, நம்முடைய அருவருப்புகளை உணர வைத்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததையெல்லாம் உணர வைத்து. ஆமென், ஹல்லேலூயா. அதான் குடும்ப ஜெபம், அதிகாலை ஜெபம் ஒவ்வொன்றா கேட்டேன் இல்லையா? நேற்று கேட்டு அழகா புரிய வச்சு நம்மை குற்றப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம செய்த தவற, நம்ம செய்த காரியங்களை நமக்கு ஞாபகம் ஊட்டி குற்றப்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்க குற்றப்படுத்தி வைத்திருக்கிற உங்களை குறித்து தான் சொல்லுகிறார். நீ மனம் திரும்பி இயேசு கிட்ட வரக்கு மனதா இருந்தா வா என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி வரணுமா? கை வீசு அம்மா, கை வீசு, கடைக்கு போகலாம். பாஸ்டர் சொல்லியாச்சு, போவோம். சர்ச்சுக்கு போவோம், பாஸ்டர் சொல்லியாச்சு. நமக்கு பந்தியில் கை இருப்போம், போடுவோம். நோ, அருவருப்புகளை எல்லாம் விட்டுட்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதானே வசனம் இருக்கு. வாசிங்க பாப்போம். சொல்லென்று கர்த்தர் சொல்லுகிறார், அருவருப்புகளை அகற்றி விட்டு வா, நீ அலைஞ்சு தெரிய மாட்ட. ஆமே. ஆஸ்பத்திரி பிரச்சனை, சப்பு சவறு, அங்க இங்க வேதனை, துக்கம், துயரம் வராது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மிட்ட விருப்பம் இல்லாமல், ஊழியக்காரனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், இதெல்லாம் மகா பெரிய அருவருப்பு. நம்ம நினைப்போம் விபச்சாரம், இல்லை களவு, இல்லை இல்லை அந்த அந்த விக்கிரகாரம். நோ, அதை விட மேலான இதெல்லாம் தேவனை அறியாத ஜனங்களுக்குள்ளது. தேவனை அறியாத ஜனங்களுக்குள்ளது.
தேவனை அறிஞ்ச பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டு அதற்கு கீழ்ப்படியலைன்னா அதே போல ஒரு அருவருப்பு இந்த உலகத்தில் தேவனுக்கு முன்னால கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நல்லா யோசிக்கணும், நல்லா சிந்திக்கணும். நம்ம அருவருப்புகளை விட்டு கர்த்தெடுத்துருவான்னு சொல்ல, சும்மா வான்னு சொல்லல. ஆமென். ஆண்டோடைய உடன்படிக்கையை செய்து ஆண்டோடைய மூலிகை ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவியின் பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய பந்தியில் இருக்க அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? அருவருப்பை விட்டுட்டு வா. அப்ப நீ அலைந்து திரிவதில்லை. அருவருப்பை விடாம அருவருக்கிற காரியத்தை செஞ்சுட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு, அக்கிரமத்தை செஞ்சுட்டு, நான் ஆண்டவருக்கு அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் செபிக்கிறேன், நான் பாடுகிறேன், தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் ஆண்டவருடைய கோட்டைக்குள்ளே இருக்கிறேன் என்று நாமே திருப்திப்படுத்துகிற சுய நீதி உண்டால் நம்ம அலைந்து தெரிந்து கொண்டே தான் இருப்போம். ஆமே. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த 1வது வசனத்தை ஒருக்க வாசிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அருவருப்புகளை அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ ராபோஜன பந்தியில் கைபோடிய நமக்கு ஒரே பிரச்சனை, ஒரே குழப்பம், ஒரே ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து நம் இருதயம் அலங்கலாய்த்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் இன்னும் அருவருப்பை விடவில்லை என்ற அர்த்தம். அருவருப்புகளை விடாம ராபோஜன பந்தியில் கை போட்டால் இன்னும் அலைந்து திரிகிறது டபுளாய் மாறும் என்று கர்த்தராகிய தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து எச்சரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசி. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புற ஜாதிகளும் யாருக்குள்? அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு உரியது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரங்களை சபிக்கிறவங்க எப்படி போவாங்க? விசுவாச பிள்ளைகளை, உண்மையோடு இருக்கிற விசுவாச பிள்ளைகளை சபிக்கிறவங்க எப்படி போவாங்க? சபிக்கப்பட்டு போவாங்க. ஆமென். அப்ப தேசத்துல இல்ல சபையில நீ இப்ப வாசி 2வது வசனம். உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடக்கூடிய தகுதி உள்ளவர்களாய் இருந்தால் புறஜாதிகளும் இப்படி இருக்கிற பிள்ளைகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்குள் மேன்மை பாராட்டுவர். இந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய நல் நடத்தையினால், உன்னை போற்றுகிறது நிமித்தம், உன்னை ஆசீர்வதிக்கிறது நிமித்தம் உன் குடும்பத்தார், உன் சுற்றத்தார், உன்னுடைய சபையார் ஆசீர்வதிக்கும்படி விதத்தில் நீ இருக்கிறாயான்னு கேட்கிறார். இது நம்மளை ஒன்று திட்டியாச்சுன்னா அப்பா அப்போ என்ன வைராக்கியம் கொள்ளியம், என்ன கோபம் கொள்ளியம், எவ்வளவோ. அப்ப நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் நம்மை குறித்து நல் சாட்சியாய் சாட்சியை கண்டு ஐயோ இவர்களுடைய தெய்வம் என் தெய்வம் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கேற்ற தகுதியுடைய பாத்திரமாய் நீயும் நானும் இருக்கிறோமா? இல்லாம இந்த பந்தியில கை போட்டதற்கு, ராபோஜன பந்தியில கை போட்டியதற்கு சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான சூழ்நிலையை நாம் கடைபிடிக்காவிட்டால் மற்றவர். இன்னைக்கு ஒரு செய்தி அம்மா கொண்டு வந்து பேப்பரில், யாரெல்லாம் வாசித்ததுன்னு தெரியாது, கேரளத்தில் தானே, ஒரு வேலிக்கு அருகில் ஒரு தென்னை மரத்துலேருந்து மட்டையும் தேங்காயும் அப்பப்போ விழுந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு.
மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. இது கேஸ் ஆச்சு, கோர்ட்டுக்கு போச்சு, உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு, திருவனந்தபுரத்துக்கு வந்து அந்த இடம் எல்லாம் போட்டுருக்கு. அவர் கடைசியில் சொன்னார், உன் அயலானை சிநேகிக்காவிட்டால் நீ இப்படி தான் அலைஞ்சிட்டு திரியணும். பைபிள் உள்ள வசனத்தை எடுத்து இந்த வசனத்தின்படி நீங்கள் உங்கள் அயலானை சிநேகிக்காட்டா இப்படி அலையதான் செய்யணும். இதை தள்ளுபடி பண்ணி விட்டார். நீங்கள் போய் வசனத்தை எடுத்து வாசித்து அதன்படி வாழுங்க. இன்னத்த பேப்பர் தானே, இன்னத்த பேப்பர். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அருகதை இல்லை. ஒரு தென்னை மரம் நிற்குது, பப்பை பட்டு போக்க ஜோமனை சொன்ன யாரு? பக்கத்தில் நின்று பப்பை மழை செய்யும்போ ஜன்னலில் தண்ணி கலையுது, அந்த ஒரு இலையும் ஒடிச்சு வச்சேன் இல்லையா? நல்லா போனால் ஒரு 6 மாதம் நிற்கும் பப்பை. அந்த பப்பை சாவுக்கு ஜோமனை சொன்ன ஜனங்களாக நம்ம ஜனங்கள். ஆமே, ஒரு தென்னை நட்டு வளர்த்தினோம், அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, அதை முறிச்சு போடக்கு மனசு இல்லை. ஆமே, நம்ம யாரு? இந்த தீர்ப்பை கொடுத்த ஒரு இன்று. அவனு பேர் சபனானா என்னதோ பப்னான் என்னதோ ஒரு பேர் கொடுத்துருந்து பாருங்க. அவன் பைபிள் வசனத்தை சுட்டி காட்டி உன் அயலானை நேசிக்காவிட்டால் அப்படியே ஒரு வசனத்தை சொல்லி நான் நல்லா கேஸை தள்ளுபடி செய்ய. அப்போ 2 பேரும் கிறிஸ்தவங்களாக இருக்கும். வீட்டில் போய் வசனத்தை வாசித்து உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுங்கன்னு என்ன. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அவலட்சணத்தை ஒரு புறஜாதிகாரம் சொல்லி காட்டுறான். ஆமே, சரி உனக்கு டிஸ்டர்பாக இருக்குதா, விழுதா, சரி அந்த மரத்தை முறிச்சு போடும், அவ்வளோதான் இல்லையா? அல்லைங்க அவனுக்கு டிஸ்டர்ப் வராத பண்ணா நம்ம பாதுகாக்கணும். இவ்வளவுதான். கோர்ட்டு கேஸு அந்த தென்னையில் இவன் சாகிறது வரை கிடைச்ச வேண்டிய தேங்காய்க்கு உள்ள பைசாயும் அதுக்கு மீதியும் இவன் கொண்டு செலவழிச்சாச்சு. நினைச்சு பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை சுட்டி காட்டுறேன். அடுத்தவங்க நம்மளை போற்றி அதன் மூலமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லாம என்னெல்லாம் இல்லை வாசி, உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் ஆணையிடக்கூடிய தகுதி உள்ளவர்களாய் இருந்து அந்த தேசத்தில் உள்ளவர்கள் நமக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் வாழ்க்கையை நடத்தக்கூடிய கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை குறித்து பார்க்கிறார். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? இதான் ஆபிரகாம் தந்த ஆசீர்வாதம். ஒன்னு ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒன்னு ஆசீர்வதிக்க நீ எப்படி இருக்கிற? இந்த தென்னை மரத்தை வளர்த்தவனை போல இருக்குதியா, இல்ல தென்னை மரத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனை போல இருக்குதியா? சிந்திச்சு பாருங்க. எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அடுத்தவங்களை காண முன்ன எரிஞ்சு விழுவோம். அடுத்தவங்க ஒரு கஷ்டப்பட்டு கிடந்தா என்னன்னு கேட்க மாட்டோம். புரியுதில்ல? அப்ப நம்முடைய நல்நடத்தை ஆண்டவரை கொண்டு சாட்சி சொல்லக்கூடிய உண்மையும் நீதி உள்ளவர்களுமாய் நம்ம இருந்தா நமக்குள்ளே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கும்படியான அதிசயம் நடக்கும். இப்படிப்பட்ட அதிசயம் நடக்கக்கூடிய விதத்தில் ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு தான் ராபோஜன பந்தி. மற்றவங்களுக்கு எதுக்கு? பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் உண்டான இல்லை. நம்ம மூஞ்சியை பார்த்தாலும் கட்டு ஒரு சிரிப்பே காண முடியாது. ஆதி பந்தே கோசம் அயலான நேசிக்க முடியாத ஒரு 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 அன்பு. உன் அயலான் ஒன்ன பார்த்து நல் மனசாட்சியோட இந்த மனுஷன் பாவம், யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்லலை, இவன் நல்லா இருப்பான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். இது நம்ம சுபாவம், நம்ம பாடு, நம்ம கஷ்டம் ஆஞ்சுக்கு புரிஞ்சு எதெடுத்த எப்போ எடுத்தாலும் ஐயோமா கிறிஸ்தவன் அடுத்தவன் கரையுது. கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் எடுத்தது அடுத்தவன்டா, எனக்கு அப்படி பாடு, எனக்கு இப்படி பாடு, எனக்கு இப்படி பாடு. அப்போ ஒன்றை கண்டு எப்படி அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படும்? இதுக்கா மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தது.
இதுக்கா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது, இப்ப இதுக்கா வெளிப்பாடை தருகிறார், இதுக்கா தீர்க்க தரிசனங்களை தருகிறார், இதுக்கா செய்திகளை தருகிறார், இதுக்கு 66 புஸ்தகம் அடங்கிய பட்டயத்தை நமக்குள்ள கையில தந்திருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. 3வது வசனம் வாசி. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுக்குள்ள விதையாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்ன விதைச்சாலும் சரிதான், என்ன செஞ்சாலும் சரிதான், உங்க நற்கிரிய முள்ளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதையை போல இருந்தால் அதனால ஒரு நற்பலனும் காண முடியாது. அது என்னஞ்சிரும், நெருக்கி செடியை அமுத்தி பட்டு போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. முள்ளுக்குள்ள விதையாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். எப்படி? உங்க தரிசு நிலத்தை. உங்க தரிசு நிலம் யாது? உங்க இதயத்தை பண்படுத்துங்க. உங்க இதயத்தை பண்படுத்தாம நீ நீ அக்கிரம செய்கை உடையவர்களாக இருந்து, தேவனை விட்டு தூரமாக இருந்து, நீ உண்மையோடு நீதியோடு ஆண்டவரை குறித்து ஆணையிடக்கூடிய விதத்தில் நீ இல்லாம இருந்து, நீ உன்னுடைய தரிசு நிலத்தை பண்படுத்தாம நீ யாருக்கு எந்த விதையை விதைச்சாலும் அது ஒரு பிரயோஜனம் வராது. அது முள்ளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதையை போல அது நெருக்கி, அது அமிழ்த்தி, அது பட்டு போயிரும், செத்து போயிரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியையுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரகம் அக்கினியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நினித்தோலை நீக்கி போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? சும்மா வெளியில மட்டும் சோத்திரம் 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 பாட்டு பாடி ஆராதிச்சு துதிச்சு வசனம் பேசி வசனம் சொல்லு பிரசங்கம் பண்ணு இல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்றது அல்ல. இருதய நுனித்தோல உன்னுடைய இருதயம் என்கிற இந்த தரிசு நிலத்தை பண்படுத்து, ஆண்டவருக்கு பிரியமா மாற்று. இந்த இருதயத்தில் தோன்றுகிறது சிந்திக்கிறதெல்லாம் நன்மையை மட்டும் சிந்திக்கட்டும். இந்த இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம் இயேசுக்கு பிரியமானதை மட்டும் யோசிக்கட்டும். தெரியுமா, ஒரு நீரூற்றில் கசப்பு தண்ணியும் நல்ல தண்ணி ருசி உள்ள தண்ணியும் ஊறாது, அத்தி மரத்தில் இனிப்பு பழமும் கசப்பு பழமும் வராது, ஒரு இருதயத்திலிருந்து சகிப்பும் துதித்தலும் வராது. யாருக்கெல்லாம் விளங்குது? நம்ம யாராவது ஒன்று சொல்லிட்டா, அவன் இப்படி சொல்லி போட்டா, அவன் இப்படி சொல்லி போட்டான், எப்படி மாறும் இருதயத்தை விட்டு? இந்த கசப்பு உள்ளத்தை வச்சுட்டு நீ ஆண்டவரை துதிச்சா எப்படி கர்த்தருடத்தில் உன்னுடைய துதி சத்தம் கேட்கும், உன்னுடைய ஜெப சத்தம் கேட்கும், உன்னுடைய ஆராதனை சத்தம் கேட்கும், உன்னுடைய பாட்டு சத்தம் கேட்கும்? வேஸ்ட். உன்னுடைய இருதயம் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணாம பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவரோடு சேர்ந்து இருக்காமல் இருந்தால் அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். இது கிறிஸ்தவர்களுக்குள்ள கட்டளை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இது அதிகம் கட்டளையான ஒரு காரியம். ஆமென். 4 வசனத்தையும் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ மனம் திரும்புவதற்கு மனதாயிருந்தா. ஃபர்ஸ்ட் உள்ள வசனம் ஞாபகம் இருக்குல்ல? சும்மா சொல்லி ஞாபகப்படுத்தா இல்ல? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷனுடைய கற்பனைக்கு பயந்து வாழாத, தேவனுடைய கற்பனைக்கு பயந்து வாழு. என்ன சொல்லுகிற? நீ உதட்டினால் மட்டுமில்ல, நாவினால் மட்டுமில்ல, இருதயத்தினாலும் என்னோடு சேர்ந்து கொள் என்கிற அர்த்தத்தோடு இருக்கிற வசனத்தை ஒரு காலம் மறக்காதுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் மற்ற நாளும் மறக்காதுங்க. அதுக்கு அடுத்து மறந்தா மறங்க, மறக்க இல்லைங்க மறக்காதுங்க. ஹல்லேலூயா,
பாருங்க, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவர்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியையுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரகம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம். ஓசியா 10வது அதிகாரம் 11, 12, 13. எப்ராயிம் ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு நல்ல ஒரு முக்கியமான வசனம். புரிஞ்சா புரிஞ்சுக்கலாம். எப்ராயிம் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? வசனம் கேட்டிருக்கா? எப்ராயிம் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? கேட்கலையோ? வாசிக்கணுமோ? வேண்டாம், இருக்கு. அப்ப எப்ராயிம் யாரு? கர்த்தருடைய பிள்ளை. நீங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளை. தேவனுடைய ராஜ்யத்து கானான் தேசத்துக்குரியவனாகிய எப்ராயிமை பார்த்து சொல்லுகிறார், பரதேசியை போல வாழுகிற, தேவனுடைய உன்னதமான ஸ்தலத்தில் பேச்சேறுவதற்கு பரதேசியை போல வாழுகிற உங்களை குறித்து பேசுகிறார். எப்ராயிமே, தேவனுடைய பிள்ளையே, பந்தியில கை போடுவதற்கு ஆயத்தமாக அவரோடு உடன்படிக்கை செய்த பிள்ளையே. வாசி. எப்ராயிமே பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாயிருக்கிறான். எப்படி? உங்களை குறித்து கர்த்தர் மெச்சமா சொல்லுகிறார். எப்ராயிம் நல்ல பழக்கப்பட்டு போரடிக்க பழக்கப்பட்டு, பாருங்க, நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கிடாரியா இருக்கிறான். கிடாரினா என்னது? கிடாரி பசுங்கன்று. சொல்லி தந்திருக்கா இல்லையா? சொல்லி தரலையா? கிடாரி, ஒரு வயசு கிடாரி. சாமுவேல் நம்ம ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றது, ஒரு வயசு கிடாரி, ஒரு வயசு ஆட்டுக்கிடா, ஒரு வயசு வெள்ளாட்டுக்கிடா. எனக்கு ஆண்டவரே, நம்ம ஊர்ல சொல்லியது கேட்கலையா? நல்ல கிடாரி கேட்டிருக்க. மாடு யாருல வளர்த்துருக்கு? அம்மா அப்பா வளர்த்தது எல்லாம் கை வைத்துங்க பாப்போம். கிடாரி காலக்கண்ணு இல்ல, பசுங்கண்ணு. வெள்ளாட்டுக்கிடா, வெள்ளாட்டுக்கிடா, செம்மறியாட்டுக்கிடா, இப்படி எல்லாம் வசனத்தில் வருது. கிடாரின்னு சொன்னா பசுங்கன்று. இது நம்ம ஊர்ல உள்ள பழக்கமே அதுதான். பசுமாடுன்னா நம்ம சொல்லுவோம் தெரியுமா? விடக்கோழின்னு யாருக்கெல்லாம் தெரியும்? விடக்கோழின்னா முட்டை போடக்கு முன்ன, முட்டை போட பருவான, கன்னி முட்டை போடும் தெரியல, கோழி வளர்ந்து அந்த முட்டை போடக்கு முன்ன முட்டை போடக்கு பருவானது. இதான் விடக்கோழி.
இதை தான் அடித்து கொடுக்க சொல்லணும். முட்டை போட்டுட்டா கலவி கோழியா, அதை அடித்து கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக வாழ்கிற தம்பதிகளுக்கு பலம் வராதான். அதே மாதிரி இந்த சின்ன குஞ்சியாக இருந்தாலும் அத்தனை பலம் இருக்காது. வெட்டக்கோழி அடித்து கொடுக்கும். அதுலேயும் கண்ணங்காலம் கருத்ததுன்னா விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆமே, சத்திருக்கோ இல்லையோ உலக வழக்கம். ஆமே, இதே மாதிரி கன்று போடாத கன்று குட்டி பருவத்தை தாங்கின கிடாரியை தான் இந்த பசு கிடாரின்னு சொல்லுவாங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும், அடுத்தது 3 வயது வெள் ஆடையும், 3 வயது ஆட்டுக்கடாவை நான் 100க்கு 100 சொல்லி தந்திருப்பேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது புறா குஞ்சு. ஆமென், ஹல்லேலூயா. சாவியதரை மறக்கப்படாது. இந்த கிடாரி பலி கொடுக்கணும்னா, ஆண்டோடைய மகா பலிபடுத்த பலி கொடுக்கணும்னா, ஒரு கலர் சேஞ்ச் இல்லாமல், ஒரு குறைபாடு இல்லாமல் 3 வயது கிடாரி, செவல கிடாரி, அப்படி ஒரு கிடாரியை உருவாக்க திட்டம் போட்டு உருவாக்கியாச்சுன்னு சொல்றாங்க. உருவாக்கியாச்சுன்னு சொல்றாங்க. ஆமென். அப்போ அதை வச்சே புரிஞ்சுக்கணும், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், பலி கொடுக்கணும்னா ஆட்டுக்கிடாவையோ காளையோ தான் பலி கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்படிதானே? நேச்ச போடுவாங்க தெரியுமா? 12 பாவங்களை குடிக்கிறது. நம்ம ஆர்சியில எல்லாம் பொருத்தனை பண்ணி அந்த இது கொடுப்பாங்க தெரியுமா? நேச்ச போடுவோம் தெரியுமா? எங்கள் வீட்டில் கொடுத்துருந்தது 12 வருஷம். அடுத்த வருஷம் கொடுக்கணுமெங்கி இந்த வருஷம் பாதிக்கு முன்னாலே, அதை 1.5 வயசு ஆகும்பா கழுத்தை வெட்டியா. எப்படி இருக்க தெரியுமா? 50 கிலோ எங்களே இருக்கும். தண்ணி புளிமுத்து போட்டு கட்டி அம்மா வளர்க்கும். வளர்த்து அறுத்து பலி குடிக்கிறது. முதல்ல 12 பேர் தான் சாப்பிடணுமா, மற்ற மாதிரி சாப்பிட்டா செத்து போயிடும். பொறுத்தின 12 பாவங்களுக்கு கொடுக்க ஒரு கடைசியில் அதை எப்படி நிறுத்தினார் தெரியுமா? 12 வருஷம் முடிஞ்சு இன்னும் கொடுத்துட்டே இருந்தார். பாவங்க இல்லை. உண்மையாக சொல்கிறேன், ஒரு பொய் சொல்லலை. வேர்க்கிழம்பியில் ஒரு செட்டு உண்டு, தர்மகாரம், இந்த தர்மம் அடிக்கிறது. அதோட விழிச்சா 500 ரூபா கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், வீட்டுக்கு உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும். ஒரு தடவை விழிச்சாரு, அடுத்து பார்த்தாரு, இப்படி ஒரு பாவம் இல்லைங்க, நம்ம என்னத்துக்கு பாவங்களை கொடுக்கணும், நிறுத்திட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? கிடாரி இப்போ யாருக்கெல்லாம் புரிஞ்சு? அதான் பொம்பளையில பார்த்தா கிடாரி போல பொண்ணு துள்ளிட்டு திரின்னு சொல்லுவோம். பயில பார்த்தா கிடாக்க மாடு போல துள்ளியானோன்னு சொல்லுவோம். சொல்லலையோ? கவனமாக இருந்துக்கா. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எப்ராயிமு கிடாரியை போல துள்ளி குதிச்சு போர் அடிப்பதற்கு, நுகத்தை வச்சு உழுவதற்கு தகுதியான இளங்கிடாரியை போல இருக்கிறானா. வாசி பார்ப்போம். எப்ராயிம் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கிடாரியா இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை பாட, பரலோகத்துக்கு போவதற்கு பழக்கப்பட்டு துதிக்கப்பட்டு ஆராதிக்கக்கூடிய எல்லா கிருபையும் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எப்ராயிமுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. ஆமே, எல்லா விதத்திலும். ஜெபம் பண்ண யாருக்கு தெரியாது? கை வைத்துங்க. பாட யாருக்கு தெரியாது? பைபிள் வாசிக்க யாருக்கு தெரியாது? ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க யாருக்கு தெரியாது? அப்ப இப்ராஹிமை போலதான் கர்த்தர் நம்மை பழக்கிவித்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன், எப்ராயிமை ஏற்புட்டி ஓட்டுவேன், யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். பரம்படிப்பான்னா அர்த்தம் என்ன? பெரும்பெடுத்து அடிக்கிறது. சொல்லுங்களா? எனக்கு வையா எங்கென்னங்களும் 50 சென்ட் பூமியை வாங்கி இது வயலை வாங்கி வயல் நட்டே ஆகணும். இதோட எல்லாம் கொண்டுட்டு களை பிடுங்க வச்சு, நெல்லை கதிரை பிடுங்க வச்சு, இந்த இந்த அதுக்கு பேர் என்ன, நாற்றை பிடுங்க வச்சு,
நாற்றை நட வச்சு நல்ல களை எடுக்க வச்சு எல்லாம் பழக்கி தர வேண்டியது. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இதையும் சுத்திகரிச்சோ இல்லையோ எல்லாத்தையும் படிச்சிடலாம், அவ்வளோதான். வாசிங்க. இப்ராஹிம் நன்றாய் பழக்கப்பட்டு போர் அடிக்கிற அர்த்தம் என்ன? போர் அடிக்கிறது பாடத்திலே உண்டு. ஆணை கட்டி போர் அடிச்சாங்கன்னு இருக்கா இல்லையா? கதிர் அடிக்க, சூடு அடிக்கிறது, நாடம் பாசையில் சூடு அடிக்கிறது. அதான் பண்டு ஆணை கட்டி போர் அடிச்சாங்களாம். புரிஞ்சுதா? அவன் போர் அடிக்க ஆயத்தமா இருக்கு. அதாவது போர் அடிச்சு நெல்லை எடுத்து சாவியை பாத்தி தள்ளி நல்ல மணியை களஞ்சியத்தில் கொண்டு சேர்க்க ஆயத்தப்பட்டவனாக இருக்கிறான். ஆமென், ஆமென். நம்ம அப்படி இருக்கோமா இல்லையா? ஆயத்தப்படுத்தினாரா இல்லையா? அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. வாசிங்க. நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கிடாரியாக இருக்கிறான். ஆமென். அதாவது அந்த மாடை கட்டி போரடிக்கும் போது ஒரு ஜோடி இல்லை 2 ஜோடி 3 ஜோடி. அப்பா எங்களுக்கு 4 ஜோடி 8 மாடு, ஒரு லைனில் 8 மாடு, இன்னொரு லைனில் 8 மாடு, 16 ஜோடி 16 மாடை வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணி வருவோம். மாட்டுக்கு முதுகுலாம் யார் இருப்போம்? அப்பா முழக்கோல் எடுத்து எறிவார். பாவம் அப்படி செய்யக்கூடாது. மாடு அப்படி இருக்க முதுகு யாரு கிடந்து உறங்கிலா? யார் நாங்கள் எறிவோம்? ராத்திரி அடிச்சது கண்ணு கறங்கினோன்னு மேலே யார் இருந்து ஹாய்ன்னு சொல்லுவோம். அப்போ அங்கன்னு முழக்கோல் எடுத்து எறிவார். எரிப்பாடம் ஒத்தனி காக்கம் சாடி ஓடுவோம். புரியுதா? போர் அடிக்கிறது. அப்படி போர் அடிப்பதற்கு பழக்கப்பட்டு வச்சிருக்கிற இப்ராஹிம். ஆமென். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடிய வைப்பேன். அவன் என்னத்துக்கு பழக்கப்பட்டு வச்சிருக்கிறான்? போர் அடிக்க பழக்கப்பட்டு, அதாவது இந்த சூடு அடிக்க பழக்கப்பட்டு வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது போதாது, இந்த போர் அடிக்கிறது போராது, நிலத்தை உழணும், மரம் அடிக்கணும். உழுதா போராது, தண்ணி ஊற்றி மரம் அடிக்கணும், நாற்று நடணும், அதை விளைவிக்க வச்சணும். அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? போர் அடிக்கணும். ஆமென், ஆமென். இது உழமாட்டோம், மரம் அடிக்க மாட்டோம், நாற்று நடமாட்டோம், நீர் பாய்ச்ச மாட்டோம், போர் அடிச்ச மாட்டோம், ஆயத்தமாக இருப்போம். அவன் சொல்றாரு பாருங்க. இப்ராஹிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கிடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடிய வைப்பேன். எப்ராயிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். பரம்படிப்பான் என்னது? இப்பதான் சொன்னேன். மரம் அடிச்சு முதல்ல ஏற்பூட்டி உழுவாங்க, இன்னைக்கு மிஷினில் வந்துட்டு. ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா மரத்தை கட்டினு எங்கள்கிட்ட அப்போ யார் நிற்க சொல்லுவார்? கயிறை பிடிச்சிட்டு வெயிட்டுக்கார் 2-3 பேர் நிற்கணும். மாடு இழுத்துட்டே போவோம். அது தண்ணி விட்டு அதெல்லாம் சமரசம் பண்ணி தண்ணியை விட்டு மரம் அடித்து அந்த மட்டத்தை படுத்தின பிறகுதான் நாற்று நடையாது. ஆமே. பரம்படிக்கிறதுன்னா என்னது? மரம் அடிக்கிறது. ஆமே. அடுத்து பாருங்க. யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். ஹல்லேலூயா. நுகத்தை தூக்கி வச்சு யாரு உழுவான்? யூதா துதிக்கிற பிள்ளைகளை வச்சு என்ன செய்வாராம்? உழ வைப்பாராம். ஆண்டவர் பிள்ளை ஆகிய யாக்கோபை வச்சு மரம் அடிப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களையும் இப்படி தான் செய்ய வேண்டியது இருக்கு. அதுதான் ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கார். நுகத்தடி கழுத்தில். ஒரு நாளும் பாரம் தீரல்ல, ஒரு நாளும் ஓத்திரம் தீரல்ல, ஒரு நாளும் கஷ்டம் தீரல்ல, உழுதுட்டே இருக்கிறோம். உழுக்கு ஒரு முடிவே வரல. பாருங்க எப்படி நல்லா போரடிப்பதற்கு, எப்படி அறுவடை செய்வதற்கு, பரலோகத்து போக்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் உன் கழுத்தில் நுகத்தடியை வைப்பார். எதுக்குன்னா நீ உழுது பழக்கப்படணும். நிலத்தை பண்படுத்ததுக்கு
அவருடைய வசனத்தினால், அவருடைய அபிஷேகத்தினால அடுத்த ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும்படி அந்த போரடிக்கிற நெல்கதிரை நீ வளர்க்கும்படிக்கு உன்னை கர்த்தர் பழக்குவிக்கிற விதம் அதுதான். அதற்கு உன் இருதய நுனித்தோல் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பட்டிருக்கணும். உன்னுடைய இருதயம் என்ன செய்யணும்? பண்படுத்தப்பட்டிருக்கணும். அதுதான் இப்ராஹிமை கர்த்தர் பண்படுத்தி எடுக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறார். ஆமென். வாசிங்க பார்ப்போம். இருக்கா? நீதிக்கென்று விதை விதையுங்கள். நம்ம என்னத்துக்கு விதைப்போம் சொல்லுங்களா? நம்ம என்னத்துக்கு விதைப்போம்? ஆண்டவரே, இன்னைக்கு 4 பேர்ட்ட வசனம் சொல்லி இருக்கு, நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, அதுக்காக எப்படிங்க மனம் திரும்புங்கப்பா. இல்லைங்க இப்போ நம்ம பிள்ளையெல்லாம் எப்படி சொல்ல தெரியுமா? பாஸ்டர் கேட்பாரு, இந்த மாதத்தில் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தியா? ஆண்டவரே, நான் வசனம் சொல்லியிருக்கேன், கூட்டிகிட்டு வரேங்க. எதுக்கு? யாருக்கு? பாஸ்டர் கேட்கிறது கண்டு பயந்து. இதுதான் மனுஷனை கண்டு பயப்படுகிற என்னது வாக்கு, அது என்னது? கற்பனை. ஆமென். அது வசனம் சொல்லுது, ஆத்ம ஆதாயம் செய்யாதவன் அறுப்புண்டு போவான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லு. ஆமென். இதை சொல்லி உங்கள்கிட்ட நான் என்ன செய்வேன்? உணர்வுள்ள இருதயத்தை தரும்போது அவரு கேட்பாரு, இயேசு கேட்பாருன்னு நம்ம நினைச்ச மாட்டோம். அப்படிதான் நமக்கா? இயேசு கேட்பாருன்னு கேட்க மாட்டோம். அப்போ பாஸ்டர் கேட்பாரு, பாஸ்டர் கேட்பாரு, இயேசுவே நான் நேற்று பேசினப்பா, எப்படியா வராது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அநியாயத்தை, எத்தனாவது வசனம்? 13. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளனையும் நம்பினீர்கள். ஆமே. உண்மையா இல்லையா? ஏறு போட்டு உழுதியலா? நாற்று நட்டியலா? பெரம்படிச்சியலா? மரம் அடிச்சியலா? உழுதியலா? சூடு அடிச்சியலா? போர் அடிச்சியலா? ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? 13வது வசனத்தை வாசிங்க. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுப்பீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உலகத்தில் இருக்கிற பராக்கிரமசாலி, அதாவது எதை? பெரியவங்களை, ராஜாக்களை, அதிகாரிகளை, தொழிலை, வேலையை, பணத்தை, பொண்ணை நம்பினீர்கள். பொய் கனியை புசித்தீர்கள், தீவினையை உழுதீர்கள், தீயதை அறுக்கிறீர்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கூட வாசிங்க பார்ப்போம். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் திரளையும் நம்பினீர்கள். இந்த 11 14 வரை 13 வரை, அதாவது ஒரு நாற்று நட்டு அதுக்கு நிலத்தை பண்படுத்தி உழுது பெரும்படித்து அதை பயிரை நட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு வளம் போட்டு அதை அறுத்து கதிர் உண்டாக்கி அந்த கதிரை போரடிக்கிறத பற்றி, பயிரை பற்றி சொல்லுகிறது. இது நம்ம இருதயத்தை நம்ம பண்படுத்தி நம்ம இருதயத்தில் தேவ வசனத்தை வளர்த்து அது வளர்ந்து அநேக விதைகளை தரும்படியாக நம்ம இருதயம் பக்குவப்படுகிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்கிறீங்களா? ஆனால் நம்ம வாய் எடுத்தா போய் பாஸ்டர் கண்டு ஒரு பயந்து ஒரு போய், பாஸ்டர் திட்டிடுவார்னு ஒரு போய், இனி புருஷனை கண்டு ஒரு போய், மனைவியை கண்டு ஒரு போய், பிள்ளைகளை கண்டு ஒரு போய், மொத்தத்தில் பொய் 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 பொய்யே பொய், சுத்த பொய்.
ஆண்டவர்கிட்ட என்ன போய் சொல்ல போகிறோம்? அவருக்கு சொந்தத்தில் பொண்ணு பார்க்க போகிறோம். 1000 போய் சொல்லி அவருக்கு சொந்தத்தில் பொண்ணு கட்டக்கு, அவருக்கு சொந்தத்தில் பொண்ணு கட்டக்கு. ஆண்டவர் நமக்கு திருச்சபை தந்திருக்கிற ஒழுங்கு, இதை கடைப்பிடிப்பேன்னு சொல்லி தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் கடைப்பிடிப்பேன்னு சொல்லி தான், ப்ராமிஸ் பண்ணி தான் தேவனுக்கு முன்னால, பரிசுத்தாவியானவருக்கு முன்னால, இயேசுவுக்கு முன்னால, பரிசுத்தவான்கள் முன்னால, சபைக்கு முன்னால ப்ராமிஸ் பண்ணி தான் நம்ம கையெழுத்து போட்டு தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பொய்யின் ஆவியை புசிச்சு கொண்டே இருக்கிறோம், பொய்க்கனியை புசிச்சு கொண்டே இருக்கிறோம். நம்ம சொல்றோம், நினைப்போம், பாஸ்டர்கிட்ட போய் சொல்லல, அப்பன்ட்ட போய் சொல்லல, அம்மிட்ட போய் சொல்லல, மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லல, பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லல. நோ, இயேசு கிட்ட சொல்ற பொய்யை தான் நான் கேட்டேன். மனுஷன் சொல்ற பொய்யை நான் கேட்கவே இல்லை. தேவனுக்கு முன்னால பொய் சொன்னது உண்டான்னு கேட்டேன். சொல்லாதவர்கள் இருப்பி கை வைத்துங்கன்னு சொன்ன. எப்படி உன் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்த முடியும்? எப்படி ஏற்போட்டி உழ முடியும்? இந்த இருதயம் பண்படாம எப்படி வசனம் விதைக்க முடியும்? விதைக்கிற அதாவது வசனம் எப்படி முளைக்கும்? எப்படி ஆத்மாவை சம்பாதிக்க முடியும்? தேவனுக்கு விரோதமான பொய் பேசுகிறது சாபக்கேடு. அது சாபக்கேடு. மனுஷனுக்கு விரோதமாய் சொல்லுகிற பொய் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பொய். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசி 13. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். உங்கள் பிரசங்கத்தை நம்பி இருக்கலாம், உங்கள் ஆராதனையை நம்பி இருக்கலாம், உங்கள் ஒர்ஷிப்பை நம்பி இருக்கலாம், உங்கள் அப்பாவை நம்பி இருக்கலாம், உங்கள் அம்மாவை நம்பி இருக்கலாம், உங்க புருஷனை நம்பி இருக்கலாம், உங்கள் மனைவியை நம்பி இருக்கலாம், இந்த கவர்மெண்ட்டை கூட நம்பி இருக்கலாம். ஆண்டவரோடு பொய் சொல்லுகிற உனக்கு அவ்வளவுதான். ஆண்டவர் என்னை புறந்தல்லாமல் இருப்பாரோ? வாசிங்க இருக்கா கூட. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுக்கிறீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அப்படியே மார்க் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18-19. மார்க் 4:18-19. வசனத்தை கேட்டும் உலக கவலை, செம்மியா வாசி பார்ப்போம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை குறித்து உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வரிசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறது. எத்தனாவது வசனம் இது? 18. இனி 19 உண்டு, அப்படிதானே? 18 ஒருக்கா கூட வாசி. வசனத்தை கேட்டும், பாருங்க நல்லா புரிஞ்சுங்க, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை குறித்து உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறான். இந்த வசனம் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? புரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். புரியாதவங்க கை வைத்துங்க. 1 2 3 4. ஹல்லேலூயா. இப்படி கேளுங்க, கேட்டு அதை தெரிஞ்சு போறது நல்லது. ஆமென். அநியாயத்தை உழுதீர்கள், திருச்சபை ஒழுங்க கடைபிடிக்கல, இல்ல ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிக்கல, ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செய்யல. அப்ப ஆண்டவருக்கு சித்தம் இல்லாதத, திருச்சபை ஒழுங்கில்லாதத,
திருமற சத்தியத்தை வசனத்துக்கு இல்லாதத நம்ம செய்கிறது தான் அநியாயத்தை உழுதுகிறீர்கள். ஆமென், ஹalleluya. புரிஞ்சதில்ல? அநியாயம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியம் பொய் எதுவா இருந்தாலும் ஆமென், அதை உழுதுகிறீர்கள். உழுகிறன்னா ஒரு நிலம் இருக்கு, நிலத்தில் இருந்து நெல் அறுவடை பண்ணணும். ஆமென். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு முன்ன கொத்தி வயலெல்லாம் சரி பண்ணி அந்த களையெல்லாம் எடுத்து தள்ளி, பண்டைய காலத்தில்னா சாணியை போட்டு குலையை கொத்தி வரிஞ்சு போட்டு ஒரு 15 நாள் தண்ணியை பெருக்கி விட்டு இதெல்லாம் மக்க வச்சு வேப்பங்குலையெல்லாம் போட்டு, இன்னைக்கு லேட்டஸ்ட் மாடலில் லேட்டஸ்ட் விதமாக உரையெல்லாம் வந்திருக்கு. அதனால தான் நமக்கு ஆயுசை இப்போ 55 நிற்கிது. ஆமென், ஹalleluya. பண்டுள்ள முறைமைகளை சொல்கிறேன், வேதத்தின்படி உள்ளதை சொல்கிறேன். கொத்தி போட்டு அதுக்கு அடுத்தது அதை உழுது பண்படுத்தி ஒரு உழல் 3 உழல் உழுவாங்க. 3 உழல், ஒரு உழல் உழுது பொடிக்கு போட்டுருவாங்க, பொடியாகும் பொடி போடுவாங்க, 2வது உழுவாங்க, 3வது உழுது போட்டுட்டு தண்ணியை நிரப்பி மரம் அடிப்பாங்க. அந்த பூமி சம நிரப்பு ஆகிறது வரைக்கும், இந்த அத்தத்தில் தண்ணி விட்டா அந்த அத்தம் வரைக்கும் சம நிரப்பாய் பெருகிறது வரைக்கும் இந்த 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 மாரடிக்கு இந்த பிரம்படிப்பார்கள், மரம் அடிப்பார்கள். அந்த மரத்தை கட்டி வச்சு இந்த நுகத்தில் வச்சு இழுப்பார்கள். அது சுற்றி 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 கறங்கி வரும். எந்தாவது மூலையில் படாமல் இருந்தால் அதை மம்முட்டி வச்சு சரி பண்ணுவார்கள். இவ்வளவு செய்து பண்படுத்தி அதை என்ன செய்வாங்க? விதையை விதைச்சு அது கொஞ்சம் வளர்ந்ததும் அந்த விதையை பிடுங்கி நாற்று நடுவார்கள். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதை செய்யாம மேல்மட்டமாக ஒரு 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 எஜமான் ஒரு தொழிலாட்ட சொல்லிட்டு போகிறான்னு வச்சுங்களேன். சொல்லிட்டு போகிறான், அவன் 3 உலக்கு அரை உளம் உழாமல் 3 அரணும் பூமி உழாமல் தண்ணியை பெருக்கி மரத்தை அடித்து பாதி உரத்தை போட்டு பாதி உரம் போடாமல் விளையாட்டு போக்கில் அடிக்கிற இதே போல. ஆமென். அதாவது இதயத்தை பண்படுத்தாமல் இதயத்தில் வசனத்தை விளவச்சு அது நூறத்தனையான பலனை தரும்படியாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து திருச்சபை ஒழுங்க கடைபிடிச்சு திருமற சத்தியத்தை கடைபிடிச்சு இயேசுவோடு பொய் பேசாம நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறது தான் இந்த வசனம் சொல்லு. ஆமென். வாசி, அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள். அநியாயமாக உழுது பாருங்க, கள்ளத்தனமாக அந்த உழலை செய்து விதைச்சா என்னத்தை கிடைக்கும்? வெறும் சாவியும் சண்டும் இல்லை அந்த வைக்கோலம் தான் கிடைக்கும். 100 மேனி 50 மேனி 40 மேனி விளைச்சலை என்ன செய்ய முடியாது? காண முடியாது. ஹalleluya, ஹalleluya. தயவு கொத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியே வரிசிக்க பண்ண மட்டும். எங்க போச்சு? அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள். ஆமென். இருதயத்தை பக்குவப்படுத்தல, வசனத்துக்கு இடம் கொடுக்கல, திருச்சபை ஒழுங்குக்கு இடம் கொடுக்கல, அதுவும் போறாதுன்னு பொய் 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 பொய்யின் கனியை புசித்தீர்கள். உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலியின் திரளையும் நம்பின. உங்கள் வழி, உங்கள் தொழில், உங்கள் வேலை, உங்கள் வருமானம், உங்களுடைய சொந்த பந்தங்கள், அரசாங்கத்தை நம்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. மார்க் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரத்தை 4வது அதிகாரம் 18 வாசி. வசனத்தை கேட்டும் உலக கவலை, வசனத்தை கேட்கிறோம், பாட்டு பாடுகிறோம், வேதம் வாசிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா உலக கவலை என்ன செய்யல? நம்மளை விட்டு வைக்கல. நாளைக்கு என்ன செய்கிறது? நாளைக்கு என்ன வேலை செய்கிறது? நாளை தொழில் என்ன செய்கிறது? நாளை வேலைக்கு எப்படி போகிறது? இல்லை இந்த நாளைக்கு சாப்பிட என்ன இருக்கு? நாளைக்கு வஸ்திரம் இருக்கா? நாளைய தினத்தை குறித்த கவலை. ஹalleluya. அதான் உலக கவலை. வாசி. கேட்டும் உலக கவலைகளும்
ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை குறித்து உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து உள்ள இறங்கி வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போற 19 வாசி. இவர்களே முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? முள்ளு நெருக்கிறது போல உலக கவலையும் உலக ஐஸ்வர்யமும் உலகத்தின் இச்சையும் நெருக்கி போட்டு நமக்குள்ள விழுந்த அந்த அந்த ஜீவனுக்குள்ள வசனம், ஜீவனுக்குள்ள உடன்படிக்கை நம்மளை நெருக்கி போட்டு அமிழ்த்தி போடுகிறது. ஹல்லேலூயா. லேவியாகமம் 26வது அதிகாரம் 41 42. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால். ஆண்டவருக்கு எதிர்த்து என்னெல்லாம் செஞ்சியா? ஆண்டவருக்கு எதிர்த்து கேட்ட ஆண்டவர்கிட்ட நாங்கள் சண்டை பிடிப்போமா? அப்போ எள்ளு போல முடி இருக்கு, இதயம் போற மொட்டை அடிச்சு போட மாட்டாரா? ஆண்டோட சண்டை பிடிப்போமா? இல்லைம்மா, எதிர்த்து நிற்கிறீர்களா? ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆண்டவருடைய உபதேசத்திற்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் வாசி. அவர்கள் இயேசுவுக்கு எதிர்த்து நடந்தபடியினால். புரியுதா? ஆண்டவர் எதிர்த்து நடந்தா நம்ம சூழ்நிலை எப்படி அழுதாலும் நம்ம பாடுமாறாது. எப்படி அழுதாலும் எப்படி செஞ்சாலும் பாடுமாறாது. கர்த்தருடைய கோபம் நீங்கும் வரைக்கும் நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் கண்ணீரும் வேதனையும் வந்து கொண்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு எதிர்த்து நின்னீர்கள், அதனால் நானும் உங்களுக்கு எதிர்த்து வாசி. அவர்கள் எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களின் சத்துருக்களின் தேசத்திலே தாழ்த்தி ஒத்துக்கொண்டால். ஆமே. ஹல்லேலூயா. 42 வாசி. நான் யாக்கோபுட்ட செய்த உடன்படிக்கையையும் கிறிஸ்தவர்களோடு செய்த உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைப்பாரா? நம்மகிட்ட கர்த்தர் உடன்படிக்கை செய்தாரா செய்யலையா? வாசிங்க. உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தின் சபையும் நினைப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆமோஸ் 5:6. சீக்கிரம். கர்த்தரை தேடுங்கள், பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை தேடு. இன்னைக்கு தந்த உபதேசம், நேற்று தந்த உபதேசத்தை எல்லாம் மனசில் வச்சு அக்கிரமங்களையும் ஆண்டவருக்கு நேராக பொய் சொல்லுகிறதையும் ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாததையும் விட்டு 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 கர்த்தரை தேடு. பெத்தேலில் கர்த்தருடைய சபையில் இருக்கிற ஒருவரனாலும் அவிக்க முடியாத, பாதுகாக்க முடியாத உபத்திரவம் வரும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். வாசிங்க. ஆமோஸ் 5:6. கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி பற்றி பட்சிக்கும்.